பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்னென்ன கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள்? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தப்படும், மறியல் போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கைதாகினர். அதே போன்று மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு பல்வேறு மாவட்டங்களில் புதுவை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்திருந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாலை முன்பு அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்த அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதே போல திருச்சியிலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர் சங்கத்தை சேர்ந்த அரசு ஊழியர்களை கைது செய்திருக்கிறார். இதே போல ஏராளமான மாவட்டங்களில் இதே போன்ற மறியல் போராட்டம் இன்று நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.